ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநீலகண்ட கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி பணிகள் முற்று பெற்றுள்ளதால் மக்கள் குடிநீர் தேவைக்காக அலைக்கழிக்கப்படும் அவல நிலை ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஓதவந்தான்குடி கிராமத்தின் ஒரு பகுதியான திருநீலகண்டம் கிராமத்தில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த திருநீலகண்டம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி பொதுமக்களுக்கு அன்றாட குடிநீர் தேவைகளுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் பொது குழாய்கள், அந்த ஒவ்வொரு பகுதி தெருக்களிலும் பொது குழாய்கள் அமைத்து அதன் மூலமே குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த குடிநீர் பிடிப்பதற்கு இந்த பகுதி பொதுமக்கள் அன்றாடம் சில மீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீரை பிடித்து தங்களது இல்லங்களுக்கு கொண்டு சென்று பயன்படுத்தும் நிலை இருந்து வருகிறது. இதற்காக இப்பகுதி பொதுமக்களின் நலன் கருதி பாரத பிரதமர் கிராம மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி தற்போது இங்கு இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த பகுதியிலிருந்து சில மீட்டர் தூரத்தில் 17.50 லட்சம் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் கட்டப்பட்டுள்ளது. இந்த 2 குடிநீர் தொட்டிகளும் கட்டப்பட்டு சுமார் ஓராண்டு ஆகியும் இதற்கு முழு இணைப்பு கொடுக்காமல் பணிகள் முற்று பெறாமல் உள்ளது. அதனால் குடிநீர் தொட்டி கட்டப்பட்டும் இதில் குடிநீர் ஏற்றப்படாமல் இப்பகுதி மக்கள் குடிநீருக்காக அன்றாடம் அலைக்கழிக்கப்படும் நிலையே உள்ளது. இது குறித்து இப்பகுதியை சேர்ந்த இந்த கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் என்பவருடன் கேட்போம். இந்த பகுதியில் குடிநீர் தொட்டி கட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? இதுக்கு இந்த பணிகள் முழுமை பெறாததற்கு காரணம் அதிகாரிகளை என்ன? இந்த திட்டம் 2022-23 ஆண்டு துவங்கப்பட்ட இந்த திட்டம். ஆனால் அவர்கள் 2023-24 தான் இந்த திட்டத்தை பணியை ஆரம்பித்தாங்க. பணி முடிந்து ஓராண்டு ஆகியும் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் விடலை. இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தோட மெயின் பைப் லைன்லேருந்து இதுக்கு தண்ணி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணி ஏற்ற பைப்பு இணைப்பு கொடுக்கல. அந்த இணைப்பு கொடுத்தாங்கன்னா இங்கே 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இவங்க எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், இவங்கெல்லாம் ஒரு அவசர நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிநீர் வருது. இதனால் எங்களுக்கு இங்கேருந்து நிலத்தடி நீர் முழுக்க காவி பக்கத்தில் ONGC இருக்கிறதுனால இங்கே முழுக்க எங்களுக்கு காவி தண்ணி ஆயிடுச்சு. இந்த காவி தண்ணி குடிக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, எந்த பயன்பாட்டுக்குமே பண்ண முடியாது. அதனால் எல்லாமே எங்களுடைய அரசு கொடுக்கக்கூடிய இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பி தான் நாங்கள் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகியும் கிட்டத்தட்ட அரசாங்கம் 40 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் எங்கள் பகுதிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்துக்குண்டான செய்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் எங்களுக்கு இந்த திட்டம் இன்னும் முழுமை பெறாமல் இருக்குது. எங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா வீடுகளுக்கும் எங்களுடைய குடிநீர் தேவை, அன்றாட தேவை பூர்த்தி ஆகும். இப்போ இந்த கிராம மக்கள் கூறியபடி இந்த கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே இவ்வாறு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொட்டிகள் அனைத்தும் கட்டப்பட்டு அதுக்கு குடிநீர் இணைப்பு அமைக்கப்படலை. இது அதிகாரிகளிடம் கேட்கும்போது அவங்க ஒப்பந்ததாரர் தான் கேட்கணுங்கிற மாதிரியான பதில் சொல்வதாக இப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இப்பகுதிக்கு உடனடியாக குடிநீர், அந்த தொட்டிக்கு குடிநீர் இணைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழி.